நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவுக்கு முன்னால் ராகி குக்கீஸும் மல்டி மில்லட் குக்கீஸும் நாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டர் வச்சுட்டு கட் பண்ணுற மாதிரி மெத்தடில் செஞ்ச குக்கீஸு. இந்த வீடியோவில் நம்ம திணை யூஸ் பண்ணிவிட்டு ட்ராப் குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் திணை கேஷ்யூ குக்கீஸ் ட்ராப் குக்கீஸ் மெத்தடில் செய்ய போகிறோம். முதல்ல 50 கிராம் அளவுக்கு திணை பவுடர் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு கோதுமை எடுத்துக்குவோம். இது கோதுமை ஏன் இந்த ரெசிபிலெலாம் சேர்க்குறோன்னு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் எடுத்துக்கலாம். 3 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்துக்குவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் இப்போது 35 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்குவோம். பட்டரை முதல்ல லைட்டாக சாஃப்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு லைட் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு க்ரீம் பண்ணிடலாம். போன தடவையே சொன்ன மாதிரி தான் நம்மளோட நோக்கம் வந்து ரொம்ப ஏரேஷன் எடுக்கிறது இல்லை, பட் கொஞ்சம் அளவுக்காவது ஏரேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது க்ரீம் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அளவுக்கு ஏரேஷன் ஆயிருக்கு. நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளார் மிக்சர் இருக்குல்லையே, அதை இப்போது இதில் சேர்த்துருவோம். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. கடைசியாக இதில் 60 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு லைட்டாக பேட்டர் மாதிரியே வரும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுமானது. எப்பயுமே மில்லட் குக்கீஸ் செய்கிறப்போ அந்த மில்லட் ஃப்ளார் வந்து அதில் இருக்கிற லிக்விட் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நயம் கொடுக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாம், இல்லை கிளிங் ராப் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேஷ்யூ நட்டை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸ் வந்து இப்போது 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்தது. என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் எடுத்துக்கோங்க கையில், கேஷ்யூ நட்டில் டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. ப்ளஸ் இப்படி வச்சு அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இதில் போதுமான அளவுக்கு கேப் விடணும், ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி போதுமான கேப் விட்டுட்டு இந்த ட்ரேயில் வந்து 9 குக்கீஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். 170 டிகிரியில் இதை பேக் பண்ணணும். இந்த ரெசிப்பியை வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக. ஸோ இதில் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த மெத்தடில் அந்த திணையை அரைச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து குக்கீஸோட எண்ட் ரிசல்ட்டு மாறுபடலாம். ஸோ இன்கேஸ் இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணுறப்போ அதுவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் கொஞ்சமாக பட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெசிப்பியில் அப் டு 50 கிராம் வரைக்கும் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் பால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணலாம் பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பால் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. பால் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் வந்து டோ மாதிரி ஆயிரும். குக்கீஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அவ்வளோ கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ பாலை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க எந்த காரணத்தை கொண்டும். பட்டரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி குக்கீஸ் 15 பீஸ் எனக்கு கிடைச்சிதுங்க. இந்த மெத்தடில் குக்கீஸ் செய்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது குக்கீஸ் வந்து நல்லா லைட்டாக இருக்கும், ப்ளஸ் கிறிஸ்பினஸும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.